வணக்கம்டா அன்பா. நேற்று நைட்டு மாடு வந்திருக்கு, சாணி போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஒரு 2 மாடு வந்து உழப்பி இருந்திருக்கு நம்ம தோட்டத்தை. போய் உள்ளக்க போய் 2 மாடு உட்காந்துருந்துருக்கு. அவ்வளோதான், இன்னும் 2-3 நாளில் எப்படி நெல் அறுத்துருவோம். அறுக்கிற ஸ்டேஜில் இந்த மாட்டு தொல்லை தாங்க முடியல. இந்த வட்டம் நம்ம தோட்டத்தில் சுத்துக்காலே அறுக்கிற ஃபுல்லாக மயில் உருவி போட்டுருச்சு அம்புட்டு நெல்லையும். ஆற்று பாவி கருதை அறுக்கிறதுக்குள்ள ஏன்டா விவசாயம் பண்ணுறோன்ற மாதிரி ஆகி போயிரும் போல. ஆண் பப்பாளி மரத்தில் தேனி எடுத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? மகர்ந்த சேர்க்கைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தோட்டத்துக்கு ஒரு 2 ஆண் பப்பாளி மரமாவது வச்சிருங்க, அப்பதான் மகர்ந்த சேர்க்கை நடக்கும். 3 பப்பாளி கண்டு வச்சதுக்கு அப்புறம் தண்ணியை போட்டு விட சொன்னாருங்க. அப்பா போட்டு விட்டோன்னு நாய் குலைக்கிற சொல்லிட்டு போய் பார்த்தா மாடு தின்னுகிட்டு இருக்கு அம்புட்டு நல்ல. நேற்று நைட்டு இந்த மாடு தான் வந்திருக்கும் போல. பூரா வேலையும் அத்து விட்டு போய் தின்னுகிட்டு இருக்கு. மாடை பிடிச்சி கட்டி போட்டாச்சு மாட்டுக்காரன் வர்ற வரைக்கும். சீனி கொடி எங்க அப்பா கொடியை பரட்டி விட்டுக்கிட்டு இருந்தாரு. சீனி கிழங்குனா ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க எல்லாம், அதான் சீனி கிழங்கு. சீனி கொடி நட்டு எப்படியும் 1.5 மாசம் ஆச்சு. அதான் எங்க அப்பா எதுவும் கிழங்கு எதுவும் வச்சிருக்கான்ட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. ரோஸ் கலர்ல தெரியும் பார்த்தீங்கன்னா, அதான் சீனி கிழங்கு. தடும் பிடிச்சிருங்க. அப்பா மணத்தை கழிக்கிற அறுத்தாங்கன்னு ரசம் வச்சு குடிச்சா சளி ஃபுல்லாக இறங்கிரும். நீங்களும் ரசம் வச்சு குடிச்சு பாருங்க வீட்டில். அப்படி இந்த வீடியோவில் காமிக்கிற செடி என்ன செடின்னு கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. யூடியூப்லேருந்து பார்க்குறவங்க நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வழக்கம் போல எல்லா வேலை முடிஞ்சோன்னு இளநீ வெட்டி கொடுத்தாருங்க. அப்பா இருறா ஸ்டா வெட்டி தரேன். ஸ்டா எங்கப்பா வெட்ட போறீங்கன்னதுக்கு பப்பாளி குச்சியை வெட்டி கொடுத்தாரு. இது சூப்பராக இருந்துச்சு, புது விதமாக ஒரு ஸ்டா மாதிரி இருந்துச்சு. அடுத்து நெல்லை இருக்கிற வீடியோ இருக்கு, அதுக்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.